நமது எம்நாடு தொலைக்காட்சியின் செய்தி எதிரொலியாக தாங்கள் கிராமத்தில் தார் சாலை அமைக்கப்பட்டதைத் தொடர்ந்து பொதுமக்கள் நமது தொலைக்காட்சிக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்தியூர் ஊராட்சியைச் சேர்ந்த தாங்கள் கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் வசிக்கும் பொதுமக்கள் அவசர சிகிச்சைக்காக சுமார் 5 கிலோமீட்டருக்கு மேல் பயணித்து மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. அவ்வாறு செல்லும் அப்பகுதி மக்கள் சாலை வசதிகள் இல்லாமல் ஓடை மற்றும் பள்ளத்தில் இறங்கி தண்ணீரை கடந்து செல்கின்றனர். இதனால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வரும் அந்த பகுதி மக்கள் நிலைமை நமது எம்நாடு தொலைக்காட்சியில் செய்தியாக வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் நேரில் சென்று பார்வையிட்டு தாங்கள் கிராமத்திற்கு சுமார் 5 கிலோமீட்டர் வரை புதிய தார் சாலை அமைத்து சாலையோரம் மதில் சுவர்கள் அமைத்து 3 புதிய சிறிய தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த செயலை நாம் நேரில் சென்று பார்ப்பதற்காக சென்றபோது அந்த தாங்கள் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் வெகு மகிழ்ச்சியுடன் எம்நாடு தொலைக்காட்சியால் தங்களின் வாழ்க்கை வெளிச்சத்திற்கு வந்தது என நெகிழ்ச்சி அடைந்ததோடு நன்றி தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அத்தியூர் தாங்கல் கிராமத்தில் வசிக்கும் மக்கள் அனைவரும் எங்கள் ஊரில் எந்த வசதியுமே செஞ்சு தர மாட்டாங்க. இப்போ நாங்கள் ஒரு 4 தலைமுறையாக இங்கே தான் இருக்கிறோம். பசங்க எல்லாருமே படிக்கிறாங்க, 60 பேர்கிட்ட படிக்கிறாங்க. ஒரு ரோடு வசதி இல்லை. இந்த மக்களுக்கு என்ன தான் செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இப்போது ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுன்னா கூட இங்கேருந்து போகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகுது. ஒரு சாலை வசதி செஞ்சு தர மாட்டாங்க. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பொதுவாகவே ஒரு பாம்பு கடிச்சாலோ ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் இருக்காங்க, அவங்கள கூட்டு போக முடியல. இதுக்கெல்லாம் நாங்கள் எவ்வளோ வாட்டி கோரிக்கை பேட்டி கொடுத்துருக்கோம், நியூஸ்லேயும் போட்டோம். பசங்க இந்த ஓடையில் தண்ணி அவ்வளோ தூரம் போகுது, அதுலேயும் போயிட்டாங்க. எங்களால் படிப்புக்கு சரியாக இது பண்ண முடியல. அதுக்குன்னே பசங்க பயந்துட்டு ஸ்கூலும் போக மாட்டுறாங்க. இதனால் இந்த ரோடை மட்டும் நீங்கள் பேசியும் போட்டு கொடுத்துருங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.